ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவருக்கு 187 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு விளையாண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலி மற்றும் ஏபி டிவிலியர்ஸ் இவங்க 2 பேரும் சூப்பராக விளையாண்டுருப்பாங்க. கடைசி வரைக்குமே ஏபிடி போராடி இருப்பார். இருந்தாலுமே பும்ரா அபாரமாக பால் போட்டிருப்பார். பும்ராவுடைய தாக்குதல்னால பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கடைசி ஓவரில் பரிதாபமாக தோற்று போயிருப்பாங்க. 181 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணியை தோற்கடிச்சிருப்பாங்க. இதில் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. கடைசி பால் நோ பால். ஆனால் அம்பையர் அதை பார்த்துருக்க மாட்டார். ஒருவேளை அம்பையர் அதை கவனிச்சிருந்து ஃப்ரீ ஹிட் கொடுத்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் அம்பையர் அதை பார்த்துருக்க மாட்டார். இந்த விஷயத்தை குறிப்பிட்டு விராட் கோலி ரொம்ப கோபமாக பேசியிருப்பார். நாங்கள் ஐபிஎல் போட்டியில் விளையாடுறோம், ஒரு கிளப் போட்டியில் விளையாடுறது கிடையாது. ஏன் இந்த மாதிரி அம்பையர்கள் மோசமாக நடந்துக்கிறாங்க, நல்ல அம்பையராக போடுங்க அப்படின்னு விராட் கோலி அவருடைய கோபத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு போயிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கடைசி பால் நோ பால் அப்படிங்கிறது ஆடுகளத்துக்கு வெளியில் உட்காந்துருக்கிறவங்க ஈஸியாக டிவி வழியாக பார்த்துருவாங்க. நாங்கள் ஆடுகளத்துக்குள்ளே இருக்கோம். அது கடைசி பால் அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் அதை கவனிக்கலை. இதுவே ஆட்டத்துக்கு நடுவில் வந்திருந்தால் கூட அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். மற்றபடி நாங்கள் எதுவும் தவறு பண்ணலை. கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் திரும்ப ரீபால் போட்டிருப்போம். ஸோ அதற்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ரொம்ப வருத்தமாக பேசியிருப்பார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரோஹித் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு. ஏன்னா ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையான கேப்டன், நேர்மையான பிளேயர் அப்படின்னு பேர் எடுத்தவர் தான். அவருடைய அந்த நேர்மைத்தன்மையை திரும்ப ரோஹித் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.